மே 18 பத்தி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஜூன் 20 பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவும் தமிழர்களுடைய ஒரு கருப்பு தினம். பார்ப்போம் வாச்சாத்தி வன்கொடுமை. தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலை அடிவாரத்துல பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் வாச்சாத்தி. இந்த ஊர்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, இங்க விளையக்கூடிய சந்தன மரங்கள். சுமார் 600 கோடி மதிப்புள்ள சந்தன மரங்கள் இங்க இருந்திருக்கு. அதுல 200 கோடி மதிப்பிலான சந்தன மரங்களை அந்த டைம்ல ஆட்சியில இருந்த EDMK சார்ந்த சில பேர் வனத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்போட கடத்திருக்காங்க. மீதி இருக்க எல்லா மரங்களையும் சீக்கிரம் வெட்டி கடத்தணும் முடிவு பண்றாங்க. இதுக்கு இடையூறா இருந்தவங்க தான் வாச்சாத்தி கிராம மக்கள். அதனால அப்போ இருந்த காவல்துறையும் வனத்துறையும் இந்த வாச்சாத்தி கிராம மக்களை ஒரு எதிரியா தான் பார்த்தாங்க. இந்த மக்களே அங்க இருந்து துரத்திட்டு அந்த இடத்தையே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடமா மாற்றி எல்லா வேலையும் நடந்துச்சு. அதனால வீரப்பன் கடத்தக்கூடிய சந்தன மரங்கள் எல்லாம் இந்த வாச்சாத்தி கிராமத்துல தான் பதுக்கி வச்சிருக்காருன்னு வனத்துறைக்கு ஒரு தகவல் வந்திருக்குன்னு அந்த தகவலின் அடிப்படையில விசாரணை பண்றோங்கிற பேர்ல தமிழக காவல்துறையும் வனத்துறையும் வருவாய்த்துறையும் 1992 ஜூன் 20 நைட்டு அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தையே சூறையாடுறாங்க. அவங்க வீடு பொருட்கள்னு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. அங்க இருக்கிற பெண்களை நிர்வாணப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் மேல 14 வயசு பெண் உட்பட மொத்தம் 18 பேரை கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதாவது கேங் ரேப் பண்றாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும். அப்போ இருந்த அதிமுக அரசு, அதாவது ஜெயலலிதா அவர்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொன்னாங்க. ஆனா 2011 அந்த சம்பவத்துல ஈடுபட்ட 215 அரசு அதிகாரிகளும் குற்றவாளிகள் தான் தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போறாங்க. அதையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு 2023 இந்த 215 அரசு அதிகாரிகளும் குற்றவாளிகள் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இருந்த அதிமுக அரசு இந்த சம்பவத்தையே மூடி மறைக்க பார்த்தாலும், இந்த வெட்ட வெளிக்கு கொண்டு வந்ததும் அந்த மக்களுக்கு கூடவே உறுதுணையா நின்னதும், இந்த சம்பவத்தை எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். ஆனா அவங்களே அப்ப வனத்துறை அமைச்சரா இருந்த செங்கோட்டையன் அவர்கள், இவனுக்கு ரொம்ப தலைவலி கொடுக்குறானுங்க, ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க கதையை முடிங்கப்பா, சும்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அப்போ இருந்த BSNL ஊழியர்கள் அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, நம்ம கிட்ட இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் 1992 நடந்த சம்பவத்துக்கு 2023 அதாவது 30 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த 215 குற்றவாளிகள்ல அந்த தீர்ப்பு வரும்போது 50 பேருக்கு மேல உயிரோடவே இல்லை. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த உண்மை சம்பவத்துல சந்திப்போம்.